பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாண்டியனோட குடும்பம் வராங்க. அவங்களுக்கு வணக்கம் வச்சு உள்ளே வரவேற்கிறாங்க. அதை பார்த்தா அம்மாச்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி ஒரு பக்கம் என்னங்க என் அண்ணா வணக்கம் வைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. விருந்துக்கு விருந்தாளி மாதிரி தானே நம்ம வந்திருக்கோம், அதனால தான் அவங்க வரவேற்கிறாங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகனி இருந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற விஷயம் எதுவும் நடக்காத போல இருக்கே, அத்தாச்சியோட குடும்பத்தை அத்தை சொன்ன மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்குது. அப்படின்னா எந்த கலவரமும் நடக்கவே நடக்காது. அப்படின்னா சொத்தில் கூட பாதி இந்த அத்தாச்சிக்கு கொடுத்துருவாங்களே, இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே இந்த மனுஷனை தனியாக போகலான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்காரு. பத்தாததுக்கு இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா பொண்ணுக்கும் சரி பாதி சொத்து கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க சுகன்யா. அதுக்கு அடுத்ததாக ராஜியை பார்த்து முத்துவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ராஜி இருந்துட்டு அப்பா நல்லா இருக்கீங்களா, உள்ளே போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. நமக்கு அவ்வளோதான் வாய்ப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி அதுக்கு அடுத்து தான் அங்கேருந்து போயிடுறாங்க. ராஜியும் கதிரும் ஒன்றா போகிறத பார்த்து முத்துவேல் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.